சங்கீதம் 1:3, அவன் கையீடு அவன் செய்கிறதெல்லாம் வாய்க்கும். கர்த்தர் இன்னைக்கு ஒரு வாக்கு போட்டார், என்ன தெரியுமா? கையிட்டு செய்கிற உங்கள் வேலைகள் எல்லாம் வாய்க்க செய்யும்படி அவர் உங்களுக்காக உறுதி கொடுத்திருக்கிறார். உங்களுக்காக அவர் அந்த உறுதியை எடுத்திருக்கிறார் தேவ பிள்ளைகளே. ஆகவே நீங்கள் கையிட்டு செய்கிற வேலைகள் எல்லாம் ஆசீர்வாதத்தை தேவன் கட்டளையிட்டதினாலே நீங்கள் உங்கள் கைகளின் பிரயாசங்களிலே சாப்பிடுவீர்கள். உங்கள் கைகளின் பிரயாசங்கள் உங்கள் களஞ்சியங்களை நிரப்புகிறதா இருக்கிறது. கையை தட்டி நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். கொஞ்சம் விசுவாசிக்கணும், தேவன் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். டாக்டரை நம்புறீங்க, கடன் கொடுக்கிறவன நம்புறீங்க, அவர்கிட்ட போய் 5 வட்டி கொடுக்குறவரை பார்த்தா ஒன்னு உங்களுக்கு நான் ஒரு 5 வட்டி கொடுக்குற ஆள் இருக்காரு, போய் அவர்கிட்ட போய் வாங்குவோன்னு நம்புறீங்க. ஆனா உங்க களஞ்சியங்களை நிரம்பி வழியை செய்வேன் என்று ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டவரை நம்புங்கள். பணத்துக்கு யாரையும் நம்பாதீங்க, அவரை நம்புங்க. இன்னொரு சாட்சி கூட நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு ஏழை விசுவாசி பாத்தீங்கன்னா, அவர் கையில காசு கிடையாது, கொஞ்சோண்டு தான் இருந்துச்சு. அவரு இந்த மாதிரி களஞ்சியங்கள் நிரம்பும், என் களஞ்சியங்கள் நிரம்பும், உன் கையின் வேலையெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் கர்த்தர் சொல்லி இருக்கிறாருன்னு நம்பி அந்த கொஞ்சம் காசை எடுத்துட்டு போய் ஒரு தள்ளு வண்டியை வாடகைக்கு எடுத்து அதுல ஒரு சின்ன வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சாரு பாருங்க. அவர் அப்படி வியாபாரம் பண்ணும்போது அந்த தள்ளு வண்டியில கை வைக்கும் போதெல்லாம் சொல்லுவாராம், என்ன சொல்லுவாருன்னா, நான் செய்கிறதெல்லாம் வாய்க்குன்னு சொல்லி சங்கீதம் 1:3 எனக்கு வாக்கு பண்ணீங்களே ஆண்டவரே, இதோ நான் இந்த தள்ளு வண்டியை தள்ளுகிறேன், இந்த வியாபாரம் வாய்க்க போகிறது என்று சொன்னார். இதன் மூலமா என் களஞ்சியங்கள், என்னுடைய பேங்க் அக்கவுண்ட் நிரம்ப போகுதுன்னு சொல்லி அவர் தள்ள ஆரம்பித்தாராம். பாத்தீங்கன்னா வியாபாரம் அதிகமானது. நாளடைவுல ஒரு பெரிய கடையை வாங்கி ஒரு பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் ஓனராக தேவன் அவரை மாற்றி. ஒவ்வொரு முறையும் நீங்க உங்க வேலைகளை பார்க்கும்போது, உங்க வேலையை செய்ய ஆரம்பிக்கும் போது சொல்லணும், என் திறமை என் முயற்சியை காட்டல ஆண்டவரே, உங்க ஆசீர்வாதத்தை இந்த இடத்துல நான் பார்க்கும்படி இந்த வேலையை செய்கிறேன் அப்படி சொல்லுங்க. நீங்க என் களஞ்சியத்தை நிரம்ப வழியை செய்யும்படி இதை ஆசீர்வதிக்க போறீர்கள், இந்த வேலையை ஆசீர்வதித்து எனக்கு தரப்போறீங்கன்னு சொல்லி கைகளை வையுங்கள். ஆசீர்வாதங்கிறது ஒன்ன புரிஞ்சுக்குங்க, நீங்க செய்கிற வேலையோட அளவை பொறுத்ததல்ல, நீங்கள் செய்கிற வேலையின் மேல் இருக்கிற தேவனுடைய கட்டளையை பொறுத்தது. தேவனுடைய கட்டளை என்னன்னா, அவன் கையிடும் எல்லா வேலையும் வாய்க்கும். அந்த கட்டளை பொறுத்துதான் நீங்க கையிட்டு செய்கிற எல்லா வேலையிலும் கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிட போகிறார். அதை நம்பி, அதை விசுவாசித்து, அதை ஏற்றுக்கொண்டு நீங்க கையிட்டு செய்கிற வேலைகள் எல்லாம் எப்பெல்லாம் அந்த வேலையை செய்ய ஆரம்பிக்கிறீங்களோ அப்பெல்லாம் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இந்த வேலையிலே பெருகி என்னுடைய பேங்க் அக்கவுண்ட்ங்கிற களஞ்சியம் நிரம்பி வழிய போதுன்னு சொல்லி வேலையை ஸ்டார்ட் பண்ணி பாருங்க. கர்த்தர் உங்களை வாளாக்காமல் தலையாக்கி கீழாக்காமல் மேலாக்கிடுவார்.